ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் டேஸ்ட்டில் ஒரு மீன் மேக்கர் கிரேவி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி போட்டுட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி அண்ட் உப்பு சில்லி எல்லாமே சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இது அப்படியே ஆறட்டும் வச்சிடலாம். இப்போ சைடில் என்னென்னா ஒரு ஹாட் வாட்டரில் நான் மீல் மேக்கரை உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அப்படியேவும் உங்களுக்கு தேவையான அளவு மீல் மேக்கர் நீங்கள் இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம அதை வதக்கி வச்சது எல்லாமே ஆறிட்டு இருக்குது. இப்போ அதே பேனில் கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட். இப்போ அந்த வதக்கின வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மசாலா தூளாக இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் 2 ஸ்பூன், அடுத்து மிளகுத்தூள், அடுத்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது கூட மஞ்சள் அண்ட் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கங்க. இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கிறனால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் மேக்கர் அந்த தண்ணியெலாம் சூடெல்லாம் கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ இதை தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படியே இந்த குழம்புல போட போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த மீல் மேக்கர் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்களா எந்த அளவுக்கு கிரேவி மாதிரி இருக்குன்னு. உங்களுக்கு வேணால் தண்ணி முன்னாடி சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பாய்.